ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். யூசேஜ் ஆஃப் நார்காட்டிக் ட்ரக்ஸ் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். மல்லிகை 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 நாடுவேன் வானிலே வானிலே. இந்த காடெங்கும் ஓடி ஒரு புல்வெளி தேடி ஒரு சௌந்தர்யக்காரி நீ அரும்பிடு அள்ளி. மனதினில் சில பாவனைகள் அழகென பாடும் பறவைகளாய் உங்களில் சிலர் அன்பினால் வாழுவேன் தினம். ஓ கங்கம்மா கங்கம்மா தங்கம்மா தங்கம்மா ஆலப்பா பாடுமே பாடலை குழலுக்குள் வளையும் ரகமாய் நான் நாடுவேன் பாடுவேன் நாடுவேன். நான் நாடுவேன் பாடுவேன் நாடுவேன். நீ ஆடிடும் போது குயில் கூட்டங்கள் பாடும். இந்த பெண்ணின் அழகை பாட வார்த்தைகள் ஏது? விழிமலை ஏறி சரசரவென அழகை கண்டு ரசித்தேனே. வீசிடும் காற்றிலே உள்ளத்தை தந்தேனே. ஓ அண்ணா, என்ன தேடுறீங்க? கிடைச்சிருச்சு. என்ன கிடைச்சது? அண்ணா, உங்க கால்ல வேணா விழுறேன். நீங்க என்ன தேடுறீங்கன்னு சொல்லுங்கண்ணா. யாருக்கிட்டையும் சொல்லிடாத. என் அம்மா மேல சத்தியமா யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் நேத்துல இருந்து என்ன தேடுறேன்னு சத்தியமா எனக்கே தெரியாது. ஐயோ, என் அண்ணனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. வாங்க, நாலு அடி அடிங்க அவரை. சுத்தி இருக்கிற எல்லா கிராமங்கள்லயும் யாருமே ஜெயிக்க முடியாத என் ராமுவோட மதில அடக்கி அவன் பக்கத்துல நிக்கிறவங்களுக்கு 25,000 ரூபாய பரிசா தரேன். இந்த கிராமத்துல அப்படிப்பட்ட ஆம்பளைங்க யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லையா? அப்படிப்பட்ட ஆம்பளை யாராவது இருந்தாங்கன்னா முன்னாடி வாங்கடா. அப்படிப்பட்ட ஆம்பளை யாரு இருக்கீங்கன்னு நானும் பாக்குறேன். வாங்கடா.
ராமச்சந்திரா கோபம் இங்கே ஏனடா ராமச்சந்திரா கோபம் இங்கே ஏனடா ராமச்சந்திரா கோபம் இங்கே ஏனடா நீ மூலோகம் சுத்தி வந்து சிவலோகம் வந்து நின்று நந்தீஷனாக வரியா தந்தை நீ ஆகிடுவாய் கந்தன் முன்னோடுதான் தந்தை நீ ஆகிடுவாய் கந்தன் முன்னோடுதான் நீ மறக்க வேணாம் நீ துடிக்க வேணாம் உந்தன் பின்னால் தானே நானும் இனி சங்கீதம் பாடும் ராம தந்தை நீ ஆகிடவா தாயும் நீ ஆகிடவா கிட்ட வந்து முட்டத்தான் பாரு ஓ ஆடு ஆடு துள்ளி நீ மாடு ராமநாமம் அணிந்தே நீயே எங்களுக்கு ராமன் ராமநாமம் அணிந்தே நீயே எங்களுக்கு ராமன் கேளு கேளு எந்தன் வாழ்த்த கேளு நீயே தானே நம்ம சாந்தி தானே ஓ கேளு கேளு எந்தன் வாழ்த்த கேளு நீயே தானே நம்ம சாந்தி தானே ராமச்சந்திரா கோபம் இங்கே ஏனடா ராமச்சந்திரா கோபம் இங்கே ஏனடா நீ மூலோகம் சுத்தி வந்து சிவலோகம் வந்து நின்று நந்தீஷனாக வரியா தந்தை நீ ஆகிடுவாய் கந்தன் முன்னோடுதான் தந்தை நீ ஆகிடுவாய் கந்தன் முன்னோடுதான் பிராணியாக நீயும் தூரம் தள்ளி நிற்க காடு பிராணியாக நீயும் பாய்ந்து வந்து கொத்த தேடி வந்து ஸ்நேகம் காட்டு உன்னை போல யாரையா தேடி வந்து ஸ்நேகம் காட்ட உன்னை போல யாரையா ராமச்சந்திராடனியும் சுந்தரா ராமச்சந்திராடனியும் சுந்தரா நீ கல்யாண மூர்த்தியாக பரமேசின் ரூபத்திலே எங்களுக்கு ஒளி தருவாய் கோபமும் விட்டுடு ரோஷனும் விட்டுடு இங்க நீயும் வந்தா ஜெயிச்சிடுவோம் நாங்க உந்த நாட்டத்தை பக்கத்தானே வந்தோமே நாங்க தானே கோபமும் விட்டுடு ரோஷமும் விட்டுடு எங்களின் ராமன் எங்கே சொல்லு ராம வந்த எங்களுக்கு வெற்றி பாட்டு பாடி என் மாட்டை அடக்கி என்கிட்ட இருந்து 25,000 வாங்கிட்டேன். என் மான மரியாதையை வாங்கினவனை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா உனக்கு? டேய், என்னடா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க? நீங்க யாருன்னு அவனுக்கு கொஞ்சம் காட்டுங்கடா.
ஐயம்மா. ஐயோ இங்க பாருடா, வயசு பையன் கசாயத்தை பார்த்த உடனே இப்படி ஓடலாமா? உனக்கு என்ன வயசு இருக்கு, நீ ஓடுற. எனக்கு வயசாயிடுச்சு, என்னால ஓட முடியுமா? பாருப்பா, கொஞ்சமா கசாயத்தை குடிச்சிரு, உனக்கு எதுவும் ஆகாது. வாயத்தோர. இங்க பாருங்க, நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க? நான் பிறந்தது புலி வயித்துல. 4 கிளிய தொட்டா என் உடம்பு கெட்டு போயிடுமா? வயசு இருக்குன்னு கண்டமேனிக்கு போய் மேய்ஞ்சிட்டு வரக்கூடாதுடா. இன்னொரு தடவை சொல்லு, எனக்கு அப்படிதான்னு. இங்க பாரு, வயசு இருக்கும்போது உனக்கு எதுவும் தெரியாது. என்ன மாதிரி வயசானதுக்கு அப்புறம் தான் உனக்கு எல்லாமே தெரிய வரும். இங்க பாரு, நான் உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இதை குடிச்சிருப்பா. ஏய், ஓடாத, நில்லு, ஓடாதடா. ஐயோ அப்பா, அம்மா, அப்பா, 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 என்னாச்சுப்பா? அப்பா, அப்பா, என்னாச்சுப்பா? ஏய் மகனே, உன்னை பெத்த அப்பன்டா நானு. என்ன ஏமாத்துறியா? வாயத்துற, வாயத்துற. இன்னும் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் வாயத்துற. தொற தொற தொற. என்னையா ரொம்ப நேரமா இதை யோசிச்சுட்டு இருக்க? இந்த நாட்டோட எதிர்காலத்தை பத்தியா இல்ல என்ன பத்தியா? ஏய், யார் நீ? நான் தான், நீ தான், சரிதானே? இங்க பாரு சாமி, இந்த நாடு நமக்கு என்ன பண்ணுச்சுன்னு யோசிக்கிறதுக்கு பதிலா இந்த நாட்டுக்கு நாம என்ன பண்ணோங்கிறது தான் முக்கியம். அது சரி, நாடு அது இதுன்னு பேசிட்டு இருக்கே, முதல்ல யார் நீ? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். மாமா எங்க? மாமா, 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 எங்க இருக்கீங்க மாமா? ஐயோ, அவ்வளவு தூரம் பஸ்ல வந்து நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அதை விட அதிகமா இந்த மாமாவை கூப்பிட்டு இன்னும் டயர்ட் ஆயிட்டேன். மாமா, ஐயோ, என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? நீயே சொன்னாதானே எனக்கு தெரியும். ஐயோ, சொல்றதுக்கு நேரம் இருந்தா தானே. ஐயோ, ஐயோ, வீட்டு என்ன இவ்வளவு அசிங்கமா வச்சிருக்கீங்க? மனுஷங்க வாழ்ற வீடு மாதிரியா அது இருக்கு? எங்க எங்க இருக்கு? என்னத்தை தேடுறா? எல்லாமே இவ்வளவு வேலை வச்சிருக்கீங்களே, ஒரு வேலை இருந்தா எவ்வளவு வேலை வச்சிருப்பீங்க? வயசு ஆக ஆக கனவெல்லாம் பெருகிட்டே போகுது. மனசு தள்ளாடுது. சந்தோஷம் இல்லாத இந்த மனுஷ வாழ்க்கை கவலையா இருக்கு. இங்க பாருங்க, என்னோட இந்த கெட்டப்புக்கு நல்ல ஒரு செட்டப்பா பண்ணி கொடுங்க. நீ எதுவுமே யோசனை பண்ணாத,
முயற்சி என்னோடது, முடிவு அவனோடது. ஏன் இப்போ அப்படி பாக்குறீங்க? என் உடம்புல நகை இல்லைன்றதாலயா? கழுத்துல தாலியே இல்லாம வாழ்ற எனக்கு நகை தான் ஒரு கேடா என்ன? அதானே. எனக்கு உன்னை பார்க்கறது என் மனசுக்குள்ள என்னென்னமோ பண்ணுது. எனக்கும் தான். அப்புறம் அப்புறம் நீங்க என்ன பார்க்கணும்னு சாது கிட்ட சொல்லி அனுப்புறீங்களாமே, அப்படியா? இல்லையா? என்கிட்டயும் அப்படிதான் சொன்னான். நீ என்ன பார்க்கணும்னு சொன்னியாமே. சொல்லவே இல்லையா? அந்த நாய் ஏமாத்திட்டானா? சாதுவ திட்டாதீங்க. நம்ம 2 பேரும் இப்போ இங்க பார்த்ததுக்கு காரணம் சாது தானே. அப்படின்னா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? என்னங்க, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அந்த வார்த்தையை நான் எப்படி சொல்றது? இதான் வேணாங்கிறது. ஆசைக இருக்கும், ஆனா அடக்கி வைக்க முடியாது. உங்களுக்கு இந்த ஃபேஸ் கட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுடா. உனக்கு இந்த மீச ஓகேவா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா இன்னைக்கு மத்தியானமே கல்யாண முகூர்த்தம், நைட்டு சாந்தி முகூர்த்தம். இந்த வயசுலயே இவ்வளவு வேகமா நமக்கு? ஐயோ! கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசாஸ்துலா கர்த்தவியம் தெய்வமான்யம். யோ வெங்கட்ராமன் சாமிய இப்படி கை கூப்பி கும்பிட்டா கருணை காட்ட மாட்டாரு. கருணை காட்டணும்னா நீ இந்த பக்கம் வா. இப்படி சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிடணும். இப்படி விழுந்து மனசுல இருக்கிறதெல்லாம் வேண்டிக்கிட்டேன்னா யோ ஐயோ யோ 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 நில்லையா? யோ என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டே இருக்கல. உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும்.
யாரு நீ கொஞ்சம் சொல்லு, வாயமூடி கொஞ்சம் நில்லு, உன்னை பத்தி நீய பாடு. ரொம்ப பண்ணாதே, மேல விடாத, நீ தூரம் நில்லடி. சோகம் வேண்டாம் ரொம்ப நேரம், போக வேண்டாம் தூரம் தூரம், பார்த்துக்கொள்ளு என்ன தோண, நானும் கொஞ்சம் முத்தம் தாரேன். என்கிட்ட நீ கிட்ட வந்து கண்ணத்திலே பொண்ணு வச்சா, உன்னை பாரு இஷ்டம் வரும், தொட்டு பாரு காதல் வரும். ரட்டசையில் தங்கம் நீயே, சூர்பனகை அக்கா நீயே. ஏறி வந்தானே மனச பார்க்காத பரணிதானே. ரொம்ப பண்ணாதே, ரொம்ப பண்ணாதே, மேல விழாதே, நீ தூரம் நில்லடி. அம்மா கௌரி, கௌரி அழாதம்மா, அழாத. ஏய், நீ மனுஷனா இல்ல மனுஷ உருவத்துல இருக்க மிருகமா? யாரே நீ? என்னது, நான் யாரா? பிறக்கும் போதே மான மரியாதையோட பிறந்த இவளோட அப்பாடா நானு. இங்க பாருங்க, உங்க பொண்ணு தான் என் வீட்டுக்குள்ள வந்தா, என்னை கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடினா, அதுக்காக தான். அதுக்கு என் பொண்ணை அடிச்சிருவியா? இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யாரு? உங்க அப்பா தான். ஏன் அப்பாவா? நல்லா கதை சொல்றீங்க. நான் ஒண்ணு கதை சொல்லல, உன் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்க வந்திருக்கா. என் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுக்கறது இருக்கட்டும், முதல்ல ஊர் சுத்திட்டு இருக்காளே உன் பொண்ணு, இவளுக்கு ஒரு வழியை பாருங்க. ஏய், நீ யாரா அதை சொல்றதுக்கு? என் பொண்ணு நிலத்து மேல கால் வச்சா பாதம் வலிக்குமேன்னு உள்ளங்கையில வச்சு சிட்டுக்குருவி மாதிரி வளர்த்திருக்கேன்டா. அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கவன் எதுக்கு வீதியில விட்ட? நான் இவளை வீதியில விடுறதுக்கு உன்ன மாதிரி அப்பா அம்மா இல்லாத அனாதை கிடையாதுடா. ஏய், எனக்கு அம்மா இல்லதான், ஆனா உள்ளங்கையில வச்சு தாங்கிட்டு இருக்க என் அப்பா இன்னும் உயிரோட தான் இருக்காரு. நான் எதுக்கு அனாதை ஆகணும்? அப்பாவா? யாருடா உன் அப்பா? அட நாராயணசாமி, நீ எப்படா வந்த? நான் வந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவன் உன் வளர்ப்பு மகனா இல்ல பெத்த மகனான்னு முதல்ல சொல்லு. அப்பா சொல்லுங்கப்பா, நான் யாருன்னு இவனுக்கு சொல்லுங்கப்பா. என்னாச்சுப்பா? சொல்லுங்கப்பா, நான் உங்க பையன் இவனுக்கு சொல்லுங்க. என்னடா வேலை பண்ணிட்டு இருக்க? என்ன நீ தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குற? சே. அப்பா, அப்படின்னா நான் 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 உங்களோட பையன் இல்லையா? பிறக்கும் போதே உன் அப்பா அம்மாவை கொன்னுட்டு ஒரு அனாதையா தான் நீ இந்த உலகத்துக்கு வந்த. நம்ம சங்கர் கவுடா பையன் கிருஷ்ணா இருக்காருல்ல, அவன் ரொம்ப ரொம்ப தெனாவட்டு பிடிச்சவன். ஒவ்வொரு தடவையும் திருவிழா அப்போ தேர்கிட்ட போய் பாட்டு பாடுவான். நான் பாடுனா தேர் முன்னாடி வராதா, நான் பாட்டு பாடியே தீருவேன்னு சொன்னான். ஊர் மக்கள் வேண்டான்னு சொல்லியும் அவன் கேட்கவே இல்லை. கடைசியில பாடுனான், தேர் முன்னாடி வரவே இல்லை. ஜனங்க கேலி பண்ணாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் அவனை சீ தூன்னு அசிங்கப்படுத்தினாங்க. கடைசியில எல்லாரும் சேர்ந்து உங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு வந்து பாட வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கடவுளோட தேர் முன்னாடி வந்துச்சுப்பா. நீ ஒருவனே துணை என்னை தந்தனே, நீயே உயிர் எனக்கு அருள்வாயே. சிவமயமாய் ஜெகதீஸ்வர பரமேஸ்வரா, வா சிவனே வரம் தருவாய் ஜெகதீஷா. ஓ
நந்தியே வாங்க சர்வேசா, இந்த பக்தனின் அருகே கருணை கொண்டு பாரு நீஷா. ஓம் பக்தனின் பிரியனே, ஓ உந்தன் ஒளியும் அழகும் என்றும் எல்லை இல்லையே. உந்தன் பார்வை பட்டால் போதும் வாழ்வு உயரும் மேலே. சிவனே சிவனே ஹரரே சிவனே, நீ பக்கத்தில் வந்தால் போதுமே. நீ தந்த ஜீவன்தானையா ஏ கங்காதரனே, உந்த நாமம் நானும் பாடுவே என் கௌரி பிரியனே. மனம் இறங்கி வா, குரல் கேக்குதா ஸ்ரீ கண்டனே சிவனே. நடந்த இந்த அவமானத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அந்த சங்கர் கவுடாவோட பையன் அம்மா அம்மா ஐயோ அம்மா ஐயோ அம்மா லட்சுமி 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 என்னாச்சுமா? வலி அதிகமா இருக்கா? பயப்படாதம்மா, பயப்படாத, நான் இருக்கேன். வா வாமா வா. அம்மா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்து கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா, போயிடலாம். லட்சுமி கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, போயிடலாம். அம்மா ஐயோ லட்சுமி 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 என்னாச்சுமா? உனக்கு ஒண்ணு ஆகாதுமா லட்சுமி, உனக்கு ஒண்ணு ஆகாது. எழுந்திரு, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். எழுந்திரு, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகலாம். ஆமா, ஐயோ கடவுளே, இவனை காப்பாத்து. யாரா நீங்க? எழுந்திருமா, ஒண்ணுமா லட்சுமி, லட்சுமி உனக்கு ஒண்ணு இல்லை, நான் இருக்கேம்மா, நான் இருக்கேன் உனக்கு. ஒண்ணு இல்லைம்மா. லட்சுமி பிறக்கும் போதே உன் அப்பா அம்மாவை கொன்னுட்டு ஒரு அனாதையா தான் நீ இந்த உலகத்துக்கு வந்த. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உன் பொண்ணை என் பையனுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதான் நான் உன்னை கேட்டுக்கிறேன். ஏன் இடத்துல நீ இருந்து ஒரே ஒரு தடவை நீ யோசனை பண்ணி பாரு. இங்க பாரு, உன் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து நம்ம நட்பு நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக என் பொண்ணை உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஆனா அந்த அனாதைக்கு என்ன தகுதி இருக்கு? என் ஆளப்பனை தயவு செஞ்சு இன்னொரு தடவை நீ அனாதன்னு சொல்லாதரா. அவனுக்கு நான் தான் இந்த உலகமே. அப்படியா? எனக்கு அவன் தான் உலகமே. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி அனாதையாவான்?
அவன் உனக்கு உலகம்தான், ஆனா எனக்கு இல்லடா. இங்க பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் வீட்டுக்கு வந்த ரொம்ப பாசத்தோட வளர்த்த என் மகளை முடிய பிடிச்சு வெளியே தள்ளலாம் இல்லையா? நாளை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டிய, அதாவது என் பாசத்துக்குரிய மகளை நல்லா வச்சுப்பான்னு எப்படிடா சொல்ல முடியும்? டே அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன்டா. இங்க பாரு, உன் பொண்ணை என் பையனுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இல்லனா செத்து போயிருவேன். இங்க பாருடா, நீ வாழணுங்கிறதுக்காக நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்க என் பொண்ண அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? சொல்லுடா, இதுக்கு நான் ஒத்துக்கணுமா என்ன? என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு கல்யாணம் நடந்தா அது அவர் கூட மட்டும்தான். என்னமா சொல்ற நீ? ஆமாப்பா, அவர்கிட்ட இருக்கிற அப்பாவித்தனம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனாலதான் நான் அவரை காதலிக்கிறேன். இது உங்க மேல சத்தியம் சொல்லிட்டேன். சபாஸ் கண்ணம்மா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்டே இப்ப வந்துருச்சியா? இதுக்கப்புறம் நீ பிபி ஊதவே முடியாது. ஒழுங்கா ஒத்துக்க, இல்லைன்னா உன் மரியாதை போயிடும். கௌரி, உன் சந்தோஷத்துக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன். நீ அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உன்னோட முடிவு தான் என்னோட முடிவும். ஏய், நீ ஜெயிச்சிட்டடா, ஜெயிச்சிட்ட. ரொம்ப நன்றி கண்ணம்மா, என்ன நீ காப்பாத்திட்ட. என்ன காப்பாத்திட்டமா. வாழைப்பழம். நேத்து ராத்திரி எப்படிப்பட்ட வேலை நடந்திருக்கு? நீங்க ஏதாவது சொன்னீங்களா? நான் எதுவுமே சொல்லல. ராத்திரி நடந்தது உனக்கு யாருடா சொன்னது? ராத்திரி தான் நடந்தது, நீ தான் என்கிட்ட சொன்னியாப்பா. நான் எங்கடா சொன்னேன் உன்கிட்ட? நேத்து ராத்திரி நீயும் ரம்பாவும் வீட்டை விட்டு ஊரை விட்டு எங்கேயோ ஓடி போயிட்டீங்களே. எடுத்த நீ தயவு செஞ்சு என் மானத்தை வாங்காதரா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என்னங்க, நம்ம 2 பேரும் விஷயம் தெரிஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காருல. நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற பொறுப்பு எங்களுடையது. என்னங்க சொல்றீங்க? நீ இப்படி உருகி உருகி பேசும்போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு. நீங்க எதுவுமே பார்க்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். நானே தேடிக்கிறேன். தேடணும்னா பணம் வேணும், பணம் வேணும்னா வேலை வேணும். நீங்களே ஒரு வேலையை கொடுத்துருங்களா? உனக்கு ஒரு வேலையா? உனக்கு வேலை கொடுக்கறது ஒண்ணுதான், மடியில நெருப்பள்ளி கொட்டுறது ஒண்ணுதான். போடா பாக்கா அடிச்சி அக்கா. என்ன ஒரு கலை, என்ன ஒரு கலை. உங்க முகத்தை கொஞ்சம் அப்படி திருப்புங்க. சத்யவான் சாவித்திரி மாதிரி இருக்கீங்க. கொஞ்சம் இந்த பக்கம் திருப்புங்க. மகாசக்தி அனுசுயா மாதிரி இருக்கீங்க. அக்கா, நீங்க அவர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணலாம்ல? என்னங்க, பாவங்க, நல்ல பையன். இவன் நம்ம வீட்லயே இருக்கட்டுமே. ஆமா, எதுக்காக? வேலைக்கு கொடுத்துடுங்க. ஆமா, உனக்கு வேலை தானே வேணும். வேற எங்கேயாவது போய் தேடிக்க. ஆனா உங்க 2 பேரும் சேர்த்து வைக்க நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன், என்னெல்லாம் பண்ண தெரியுமா? என்ன நீ கஷ்டப்பட்ட? அவளுக்கு என்ன பிடிச்சிருந்தது, எனக்கு அவளை பிடிச்சிருந்தது. இதுக்கு நடுவுல நீ என்ன கஷ்டப்பட்ட? நான் என்ன கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? அம்மா ஸ்ரீதேவி, மகாதேவி, உங்களை பார்க்கும்போது சுமாரா ஒரு 100 வருஷம் சுமங்கலியா வாழ்ற மாதிரி எனக்கு தோணுது. சொல்லுங்க, சொல்லுங்கக்கா. அண்ணகிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலை. கொஞ்சம் இருப்பா, கேக்குறேன். என்னங்க, ப்ளீஸ் கொடுத்துடுங்க. என்ன ப்ளீஸ், வேலைங்க. சரி, நாளையில இருந்து நீ வேலைக்கு வந்துரு. என்ன வேலைன்னு தெரிஞ்சுக்கலாமா? புகை போடுற வேலை. புகை போடுற வேலையா? பாலுக்கு பதிலா பஞ்சாமிர்தம். சரி, எந்த வேலையா இருந்தா என்ன, எல்லா வேலையும் நான் கண்டுபிடிக்காதீங்க. எனக்கு கொடுக்கறதா சொன்ன வேலையை வேற எவனுக்கு கொடுத்துறாரு. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புகை போட்டுக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு தெரியுது. இது நான் பண்ண வேண்டிய வேலை. நீங்க எதுக்கு இதை பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வந்துருந்தா நீதான் போட்டிருக்கணும். அப்படியா? இரு கேக்குறேன்.
என்ன அத்தனை பேர் இருக்காங்க? மேல பாரு, உனக்கே தெரியும். அப்படியா? வாழைப்பழத்தை வாயில வச்சுக்கிட்டே போயிட்டாரு. ரொம்ப பாவமா இருக்குப்பா. ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ ஒன்னும் புரிய மாட்டேங்குது. எதுக்காக இவருக்கு இப்படி ஆயிடுச்சு? என்ன நடக்குதுன்னே புரியல. வாழைப்பழம் திருடின பசங்களை இவர் அடிக்க போனாராமா. ஆனா அந்த பசங்களை அடிக்காம இவருக்கு இவரே அடிச்சுக்கிட்டு செத்து போயிட்டாராமா. அட திருட்டு பயலே, நேத்து நீ என்ன சொன்ன? நானு உன் கண்ணுக்கு 100 வருஷம் சுமங்கலியா இருப்பேன். உன்னை என்ன பண்ண பாரு. என்ன சொன்ன? 100 வருஷம் சுமங்கலியா தெரியுதா? என்ன பார்த்து உனக்கு எப்படி தெரியுது? பார்க்கறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கா? அட போமா போமா, இதுக்கெல்லாம் வெக்கப்படலாமா? உள்ள எதுவுமே நடக்காது, பயப்படாம போ. போமா, ஒண்ணும் ஆகாது, போமா. அட போன்னு சொல்ற, கதவை நல்லா மூடிக்கும். இங்க பாரு, நான் கல்யாணம் பண்ணது என் அப்பாவோட சந்தோஷத்துக்காக, எனக்காக இல்ல. மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் நாம புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா இருக்கணும். ஆனா ரூமுக்குள்ள நீ அங்க, நான் இங்க. இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா நான் அப்பவே உன்னை விட்டு போயிடுவேன். ஐயோ காளீஸ்வரி, நீ ஊரை விட்டு வந்ததுல இருந்து உன் அட்ரஸ தேடி தேடி நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்படியே டயர்டாகி நொந்து போயிட்டேன். அப்படின்னா அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்ச? நானே கண்டுபிடிச்சிட்டேனே. அதான் எப்படி? அது உங்க அம்மா செட்டி இல்ல, அது வட்டி வனிதா இருக்காங்கல்ல, அவங்க ரோட்ல பையோட வந்துட்டு இருக்கும்போது அவங்க பின்னாடியே முந்தானையை புடிச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஏய் காளீஸ்வரி, அந்த வீரபத்ரா நான் தான், 7 கோடி மார்த்தாண்டமும் நான் தான். லீலு, எனக்கு எப்பவுமே ஊனப்புதான், கட்டி பிடிச்சுக்க. இந்த வீட்டு வாசப்படி கூட மிதிக்க மாட்டேன்னு சொன்னியேடா, இப்ப எதுக்குடா வந்த? அது அப்படி எல்லாம் நான் சொல்லவே இல்ல அத்தை. டேய், யாருடா உனக்கு அத்தை? நீங்க தானே எனக்கு கழுத அத்தை. மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடு. ஐயோ, போறேன்னு சொல்லிட்டு ஏன் நினைக்கிற? அத்தை முன்னாடி உட்கார கூடாதுல்ல, அதுதான். பரவாயில்ல, விடுக்க, நான் நின்னுகிட்டே இருக்கேன். விடுடி. எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா என் செல்லம் இந்த முத்துராஜ் இல்லனா ஏதாவது ஒரு ஆத்துலயோ ஏரியிலயோ போய் குளிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி கோயிலுக்கு போய் நாங்க கல்யாணம் பண்ணுவோம். கோவிலுக்கு போய் இவ கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். வெளியே விட்டதானே நீ கல்யாணம் பண்ணிப்ப? காலை உடைச்சி ரூம்குள்ள பூட்டி வச்சிருவேன். நீ மட்டும் ஏதாவது பண்ணினா நான் தற்கொலை பண்ணிப்பேன், அவ்வளவுதான். இங்க பாருங்க, அப்படி எல்லாம் பண்ண கூடாது. எனக்கு உன்னை விட்ட வேற யாரு இருக்காங்கன்னு சொல்லு. நான் சொன்ன மாதிரி நீ கேட்டனா நான் உனக்கு இவனே கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், சரியா? அப்படியா? அப்படியா? நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இருந்தா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். பாரு, 1 மாசம் உனக்கு நான் டைம் தரேன். 1 வருஷம்னாலும் நான் வெயிட் பண்றேன். அதுக்குள்ள நீ 50,000 எடுத்துட்டு வந்துரு. 50,000? எங்க இருந்து? வேலை செஞ்சு எடுத்துட்டு வா. கடனாவோ இல்ல உங்க அப்பா கிட்ட இருந்தோ வாங்கிட்டு வரக்கூடாது. எனக்காக 50,000 என்ன
50 லட்சம் கூட எடுத்து நான் தருவாரு. சரிதானே ராஜா? லேலு, நீ எந்த யோசனையும் பண்ணாத. என் உயிரை பணைய வச்சாவது 50,000 ரூபாய் சம்பாரிச்சு கொண்டு வந்து காட்டுறேன். அந்த சலீம் அனார்கலி காதலை விட நம்ம காதல் புனிதமானதுங்கிறத இந்த உலகத்துக்கு நான் நிரூபிச்சு காட்டுறேன். அத்தை, என்னடா? போகும்போது ஒரு பஞ்ச் டைலாக் சொல்லிட்டு போறேன். என்ன சொல்ல? போயிட்டு வரேன். கேளுங்கப்பா கேளுங்க. உங்களோட பிரச்சனைகளை ஒரே நிமிஷத்தை கிளியர் பண்ற ஒரு ஆள் இங்க வந்திருக்காரு. அவர் மிகப்பெரிய மகானவர்கள். அவரு நகை பணம்னு எதுவும் கேட்க மாட்டாரு. நீ சொல்ற? அவர் பேரு இக்னாசாரி சாமி. அவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா உங்களுக்கு உங்க ஊருக்கு வந்திருக்கிற எல்லா பிரச்சனையும் மண்ணோட மண்ணா போயிரும். கேளுங்கப்பா கேளுங்க. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க யாரும் மறந்துடாதீங்க. எல்லாரும் கிளம்புங்க. வாங்கப்பா வாங்க, எங்க சாமியை தரிசனம் பண்ணுங்க. உங்களுக்கு வரப்போற கஷ்டம் எல்லாம் சரியாயிடும். நான் நினைச்சதெல்லாம் நடக்கும். சுவாமியே ஜெய் எனக்கு உடனே கிடைக்கும். எதுக்காக உன்னை சுத்திக்கிட்டே இருக்கேன். டேய், செப்பல் சாமின்னு போய் சொல்லிட்டு எல்லாரோட செப்பலையும் வித்துக்கிட்டு இருக்கியா நீ? நாம தப்பிச்சுக்கிட்டோம். எங்களுக்கே நீங்க அட்வைஸ் பண்றீங்களா? எனக்கு தெரியாம எனக்கே நீங்க விபூதி எடுத்தீங்களா? அவங்களோட சின்னம்மாவோட பையன்டா நான். கொடுக்குறியா இல்லையா? நான் கொடுத்துடலாம். அங்க கொஞ்சம் பாரு. ஏண்டா என்னைய ஏமாத்திட்டு போறீங்களாடா உங்கள? லக்ஷ்மி அக்கா, எப்ப வந்தீங்க லக்ஷ்மி அக்கா? இப்பதான். ஊருக்கு போனீங்களா? அப்பா ஏதாவது சொல்லி அனுப்புனாரா? உன் அப்பாவுக்கு என்னமா, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நிம்மதியா இருக்காரு. அது இருக்கட்டும், உங்க கல்யாண வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? போங்கக்கா. அட, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, ஆனா இந்த முகத்துல இன்னும் வெக்கம் போகலையே. என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு கல்யாணமே இல்லக்கா. என்னம்மா நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? அது என்னமோ தெரியல, என்ன பார்த்தாலே போதும் ரொம்ப கோவப்படுறாரு. நான் பக்கத்துல போனா அவர் தூரமா போயிடுறாரு. அது ஏன் அப்படின்னு நிஜமா எனக்கு தெரியலக்கா. ஓ அப்படியா? அடி பைத்தியக்காரி, உனக்கு மூளையே இல்ல. நான் சொல்றத செய்ய, இங்க வா. அதுக்கப்புறம் பாரு, இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அடுத்த மாசம் நான் வருவேன். சந்தோஷமான விஷயம் சொல்லணும். சொல்றது புரியுதா? சீக்கிரம் உள்ள போ. உன் புருஷன் வர நேரம் ஆச்சு. சீக்கிரம் உள்ள போடி. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்க. சரியா? சீக்கிரம் போ. பெண்ணே நீயும் கூட வாடி, பொட்ட கோழி உந்தன் மேனி. இந்த மனசை கலைச்ச பக்கம் வந்து நீ இழுத்து ஒரு முத்தம் சிந்து என்னோட
அணைக்க வா அணைக்க இனி ஆசையா இருக்கி அணைக்க அழகாலே கொல்லாதே நானே வந்தேனே நீ கொஞ்சம் திரும்பி என்ன பாருடி தினம் வாடி மைனா நீ கொஞ்சம் போது தகுதுமி 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 அழகான ஒரு சீதா அன்பே வா இங்கே ஒரு பெண்ணை தொடு தொட்டாலே நானும் தானே கணிந்தது பலமானே ஓ காற்றோடு கலக்காத காமத்தை கண்டேனே சரி சரி கம பதனி ஆனோட மனசை நீ பாரம்மா ஏ பெண்ணே நீயும் கூட வாடி பொட்ட கோழி உந்தன் மேனி இந்த மனசை கலைச்ச பக்கம் வந்து நீ இழுத்து ஒரு முத்தம் சிந்து என்னோரட்டில் அணைக்க வா அணைக்க இனி ஆசையா இருக்கி அணைக்க அழகு நீ பெண்ணின் அழகு சீக்கிரமே அழகை அள்ளி கையில் தினம் போடு முகத்தால் அழகாடி எப்போதும் பாறையா புது புது உன் பெண்ணை தூக்கி சென்றிடு வீரத்தை காட்டிடு ஹே பெண்ணே நீயும் கூட வாடி பொட்ட கோழி உந்தன் மேனி இந்த மனசை கலைச்ச பக்கம் வந்து நீ இழுத்து ஒரு முத்தம் சிந்து என்னோரட்டில் அணைக்க வா அணைக்க இனி ஆசையா இருக்கி அணைக்க அழகாலே கொல்லாதே நானே வந்தேனே நீ கொஞ்சம் திரும்பி என்ன பாருடி அடடடடா என்னடி அம்மா இது பூவை கட்டுறதுக்கு முன்னாடியே விக்கலான்னு நினைக்கிறது சரியில்லை. இங்க பாரு தங்கம், பகல் கனவு உடம்புக்கு நல்லதில்ல, புரியுதா? இங்க வா, உன் புருஷன் திண்ணையில தனியா தான் உட்கார்ந்துருக்கான். நீ போய் எப்படியாவது நைஸா பேசி இந்த மருந்த குடிக்க வச்சிரு. அட போமா சீக்கிரம், நின்னுகிட்டே இருக்காத போ. அவன் எங்கேயாவது போய அப்புறம் போ. என்ன ஏதோ வர சொன்னீங்களாமே? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்னன்னு சொல்லுங்க. உங்க தங்கச்சிய என் புருஷன் ரொம்ப லவ் பண்ணாரா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. என் தங்கச்சி தான் உங்க புருஷனை ரொம்ப லவ் பண்ணா. அப்படின்னா? ஆலப்பனோட பாட்டுக்கு எங்க சாந்தியோட மனசு தாளாட்டுச்சு.
அவளுக்கே தெரியாமலே அவளோட மனச ஆலப்பங்கிட்ட பறி கொடுத்துட்டா. அப்பா என்னம்மா? பசு பால் தர மாட்டேங்குது, கிட்ட போனா உதைக்குது. என்னங்க அது? இங்க பாரு, நேத்து சந்தையில 10,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பால் கறக்க மாட்டேங்குதான், பக்கத்துல போனா உதைக்குதான். ஏய், அது உதைக்குதா இல்ல நீ போய் சொல்றியா? இல்லம்மா. இவ்வளவு குறை சொல்லாம உனக்கு தூக்கமே வராதே இல்ல? ஐயா அப்பா, ஆலப்பன் அண்ணாவை கூட்டிட்டு வந்தா பாட்டு பாடி பாலை கறந்துருவாரு. கூட்டிட்டு வரவா? ஆமாடா தங்கம், அதையும் நம்ம பார்க்கலாம்டா. நான் சொன்னேன்னு சொல்லி நீ இப்ப உடனே ஆலப்பனை கூட்டு வாடா. ஓடு 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 ஓடு. ஓ மதிபதனி குலமாதா மனம் போலே ஸ்ரீலக்ஷ்மியின் திருரூபம் நீதானே. மனதார வாழ்த்தும் என்னை பசுதானே எந்த நன்னை. நீ கேளு எனது பாட்டை, இதுதானே எனது வாழ்க்கை. உலகமே நீ, ஆலயம் நீ, உன்னை போல யாரும் இல்லை. கோமாதா எந்தன் செல்வம், என் வாழ்வு உன்னை நம்பித்தானே. ஓ மதிபதனி குலமாதா மனம் போலே ஸ்ரீலக்ஷ்மியின் திருரூபம் நீதானே. சொர்க்கமே காமதேனு எந்த தெய்வம் தானே. நீ இன்று எந்த வாழ்வு வாழ்க்கை இல்லை வீணே. ஓ சொர்க்கமே காமதேனு எந்த தெய்வம் தானே. நீ இன்று எந்த வாழ்வு வாழ்க்கை இல்லை வீணே. உனை காணும் நேரங்களே செய்வதில்லை தவறுகளை. சொல்லுகிறேன் பார் உந்தன் கதை. அழகே அருகே வந்து ஆடி பாடவா. நீ இன்றி வாழ்வில் எனக்கு யாருண்டு. ஓ மதிபதனி குலமாதா மனம் போலே ஸ்ரீலக்ஷ்மியின் திருரூபம் நீதானே. எந்தன் ஜீவனாக மனதை அள்ளி தந்தாலே. எந்தன் மனதில் இருக்கும் அழகு தேவதை நீயே. ஓ எந்தன் ஜீவனாக மனதை அள்ளி தந்தாலே. எந்தன் மனதில் இருக்கும் அழகு தேவதை நீயே. மினுமினுக்கும் கண்ணவளே, மனமினுக்கும் தேனவளே. நான் வாழ காரணம் என்றும் நீயே. முக்கோடி தேவர்களும் கூடி புகழை தூதுவிட. நன்மைகள் வரும் முன்னால் பாடிடு நீயும் அன்பே. ஓ மதிபதனி குலமாதா மனம் போலே ஸ்ரீலக்ஷ்மியின் திருரூபம் நீதானே. மனதார வாழ்த்தும் என்னை பசுதானே எந்த நன்னை. நீ கேளு எனது பாட்டை, இதுதானே எனது வாழ்க்கை. உலகமே நீ, ஆலயம் நீ, உன்னை போல யாரும் இல்லை. கோமாதா எந்தன் செல்வம், என் வாழ்வு உன்னை நம்பித்தானே. என்னடி பண்ணிட்டு இருக்க? ஆமா, பாத்திரம் எல்லாம் கழுவாம அப்படியே இருக்கு. வீட பெருக்கல, தொடக்கல, காலங்காத்தாலே அலங்காரம் பண்ணிட்டு எங்கடி கிளம்பிட்ட? இங்க இருக்கிற வேலையில யார் பாப்பா? ஏண்டி என் பொண்ணை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க? நீ இவளை கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கே, உனக்கே நல்லா இருக்கா?
எல்லா வேலையும் நீ பண்ணுடி. எல்லா வேலையும் நான் செய்யணுமா? இல்லன்னு வச்சுக்க, அதான் உன் பையன் இருக்கான்ல தண்ட கர்மாந்திரம், அவனை பண்ண சொல்லு. என் தங்கம் சாப்பிடுறியாடா? சாப்பிடு சாப்பிடு, மறைச்சு வச்சு சாப்பிடு, கண்ணுப்பட போகுது. உங்க அப்பா அவளுக்கு இதே மாதிரி செல்லம் கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும். அன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு. என்னடி குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்க? நீ சொல்ல நினைக்கிறத சத்தமா தான் பேச. நான் என்ன சொன்னேன்? எதுவும் சொல்லல. ஓ அம்மா எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவ. நீ போமா, போ போ. லக்ஷ்மி, இத கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துறியா? பார்த்து எடுத்துட்டு போ. ஏய் லக்ஷ்மி, குடு குடு. நீ வீட்டுக்கு போ, நான் வந்துடுறேன். என்ன ஆளப்பான? உடம்பு எப்படிப்பா இருக்கு? எதுக்குப்பா? என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? கூப்பிட்டா தப்பென்னப்பா? கொஞ்சம் வயசுக்கு மரியாதை கொடுப்பா. கழுதைக்கு வயசாகுதுப்பா, அதுக்காக மரியாதை பேச முடியுமாப்பா? டேய் புண்ண, வேணா வேணா, என்ன விட்டுருங்க. நீங்க பாரு, நீ கெஞ்சி கேக்குறதால விடுற. அது இருக்கட்டும், நீ வளர்த்த பசு அது எப்ப பார்த்தாலும் கவுண்டர் மக கூடவே இருக்கே. அவ என்ன கொடுத்தாலும் உன்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குதே, இதுக்கான அர்த்தம் என்ன? அவங்களுக்கு நான் பாடுறது ரொம்ப பிடிக்கும், ஏன் பசுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், புரியுதா? இந்த சின்ன பையனுக்கு அதெல்லாம் தெரியாது, விட்டுரு. உனக்கு புரியல என்ன பண்றது? சரி அதை விடு. கவுண்டர் பொண்ணு டிஃபன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாக்கட்டுமா? பாரு, ஆனா சாப்பிடாத. ஓகே, ரெண்டு பேரும் ஒண்ணா சாப்பிடலாம். சரிங்கண்ணா. நீ எந்த நேரத்துல உன் பையனை பத்தியோ ஊரு புற சுத்திட்டு தேவையில்லாத வேலையை பாக்குறத பொழப்பா வச்சிருக்கான். ஏங்க அவனை பார்த்தாலே எரிஞ்சு விளைறீங்க? அவன் ஆம்பளை பையன், எப்படி வேணாலும் இருப்பான். முதல்ல உங்க செல்ல பொண்ணுக்கு ஒரு பையனை பார்த்து கட்டி வைங்க. ஆமா, அவ வீட்டுல இருந்தா உனக்கு என்னடி கஷ்டம்? எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. வயசுக்கு வந்த பொண்ண வீட்லயே வச்சிருக்காங்கன்னு 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. அவளுக்கு எப்போ கல்யாணம் பண்ணணுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவ எதிர்காலத்தை பத்தி உன்னை விட எனக்கு நல்லாவே தெரியும். இதுதான் உங்களோட பொறுப்பா? இவ்வளவு வயசு ஆகுதே, இது வரைக்கும் உங்க பொண்ணுக்கு ஒரு காஃபி போட தெரியுமா? அவளுக்கு அப்படி என்னடி வயசாச்சு? இன்னும் கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே, அதுக்கப்புறம் அவளே எல்லாத்தையும் கத்துக்க போறா. கத்துக்குவா. என்னங்க ஒண்ணு செய்யுங்க, உங்க செல்ல பொண்ணுக்கு சமைக்க தெரியாது. நீங்க பாக்குற மாப்பிள்ள நல்லா சமைக்க தெரிஞ்சவனா இருக்கணும். அப்பதான் நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருப்பா. அவ நிம்மதியா இருக்கிறது இருக்கட்டும், முதல்ல உன் செல்ல பையனுக்கு இந்த ஊர் சுத்துற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா போய் விவசாயத்தை பார்க்க சொல்லுடி. என்ன SLC வரைக்கும் படிச்ச பையன் விவசாயம் பார்க்கணுமா? நல்லா சொன்னீங்க பாரு. ஏண்டி SSLCனா என்ன MBBS படிச்ச மாதிரி நினைப்பா? என் பையன் 10வது படிச்சிருக்கான். இந்த ஊர்ல யார் படிச்சிருக்கா? அப்படின்னா படிச்சவங்க யாரும் விவசாயம் பார்க்க கூடாதா? ஐயோ, கண்டிப்பா பார்க்க கூடாதுங்க. ஐயோ, இத கருகிற வாசனை வருது. ஐயோ, அடுப்புல பால் வச்சிட்டு வந்தேன், வர இருங்க. ஐயய்யய்ய, எப்ப பார்த்தாலும் உனக்கு மறதி. அம்மாடி சாந்தி. என்னப்பா கூப்பிட்டீங்களா? அம்மா சாந்தி, நீ அம்மா கூட சேர்ந்து சமைக்க மட்டும் கத்துக்கிட்டனா உனக்கு நல்லதானம்மா. அப்பா, அண்ணாக்கு 100 ரூபாய் வேணுமா? 100 ரூபாயா? அவனுக்கு எதுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்காக கொடுங்கப்பா, இல்லன்னு சொல்லக்கூடாது. சரிம்மா. நல்லா இருக்குங்க. பொண்ணுக்கு செல்லம் கொடுக்கறது மட்டும் இல்லாம பணம் வேற கொடுக்கறீங்களா? அதுவும் 100 ரூபாய். அது அவளுக்கு இல்லம்மா, உன்னோட பையனுக்கு தான். அப்படியா? நான் இவளுக்காக்கும்னு நினைச்சேன். ஏங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்ல. இந்த காலத்து பசங்களுக்கு 100 ரூபாய் போதுமா? இன்னும் 100 ரூபாய் சேர்த்து கொடுங்க. அப்பா, நான் கிளம்புறேன். ஏண்டி அவளை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க? நான் எதுக்குங்க அவளை திட்டுறேன்? இங்க பாருங்க, பொண்ணுங்க மேல எவ்வளவுதான் பாசம் இருந்தாலும் அத மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். அப்பதான் அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஆமாடி,
கல்யாணமாகி 25 வருஷமாகியும் உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியலையே. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இந்தாங்க. மனதார வாழ்த்தும் என்னை பசுதானே இந்த நன்னை நீ கேளு எனது பாட்டை இதுதானே எனது வாழ்க்கை உலகமே நீயே ஆலயம் நீயே உன்னை போல யாரும் இல்லை கோமாதா இந்த செல்வம் என் வாழ்வே உன்னை நம்பித்தானே மதிவதனி குலமாதா மனம் போலே ஸ்ரீலக்ஷ்மியின் திருரூபம் நீதானே. சொர்க்கமே காமதேனு எந்தன் தெய்வம் தானே நீ இன்று எனது வாழ்வு வாழ்க்கை இல்லை வீணே. சொர்க்கமே காமதேனு எந்தன் தெய்வம் தானே நீ இன்று எனது வாழ்வு வாழ்க்கை இல்லை வீணே. உன்னை காணும் நேரங்களே செய்வதில்லை தவறுகளே சொல்கிறேன் பாரு உந்தன் கதையை அழகே அருகே வந்து ஆடி பாடவா நீ இன்றி எனக்கு வாழ்வில் யாரும் இல்லை. மதிவதனி குலமாதா மனம் போலே ஸ்ரீலக்ஷ்மியின் திருரூபம் நீதானே. எந்தன் ஜீவனாக மனதை அள்ளி தந்தாலே எந்தன் மனதில் இருக்கும் அழகு தேவதை நீயே. எந்தன் ஜீவனாக மனதை அள்ளி தந்தாலே எந்தன் மனதில் இருக்கும் அழகு தேவதை நீயே. மினுமினுக்கும் கண்ணவளே மனமினுக்கும் தேனவளே நான் வாழ காரணம் என்றும் நீயே. முக்கோடி தேவர்களும் கூடி பூக்களை தூவிட நன்மைகள் வரும் முன்னாலே பாடிட நீயும் அன்பே. மதிவதனி குலமாதா மனம் போலே ஸ்ரீலக்ஷ்மியின் திருரூபம் நீதானே. மனதார வாழ்த்தும் என்னை பசுதானே இந்த நன்னை நீ கேளு எனது பாட்டை இதுதானே எனது வாழ்க்கை உலகமே நீயே ஆலயம் நீயே உன்னை போல யாரும் இல்லை கோமாதா இந்த செல்வம் என் வாழ்வே உன்னை நம்பித்தானே. அவங்க 4 பேரு திடீர்னு வந்து தாக்கியிருக்காங்க. ஆலப்பனுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சா? பெருசா எதுவும் இல்ல. அவங்கிட்ட போய் வாலாட்டினா என்ன ஆகும்? அந்த 4 பேரை மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு துரத்திட்டான். தம்பி சொல்லுங்கக்கா. ஆலப்பனுக்கு ரொம்ப அடிபட்டிருக்காமே. ஐயோ அந்த மாதிரி எதுவும் நடக்கல. லைட்டா கை கால் வலிக்குதான், அவ்வளவுதான். அது என்ன வேணாலும் இருக்கட்டும், போய் பார்த்துட்டு வரியா? சரிங்கக்கா, பசுக்கு புல்லெல்லாம் போட்டுட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன். உங்க பொண்ணுக்கு கல்யாணம் எப்போ? நம்ம கையில என்னப்பா இருக்கு? எல்லாமே அந்த கடவுள் கையில தான் இருக்கு. எப்பப்போ என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் கண்டிப்பா நடக்கும். எங்கேயாவது மாப்பிள்ளை பாத்திருக்கீங்களா? அத பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லப்பா. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி எங்களுக்கு விருந்து வைங்கண்ணே. நீ சொன்ன மாதிரி நல்ல மாப்பிள்ளை அமைச்சிட்டாருன்னா ஊருக்கே விருந்து வச்சு அமக்கலப்படுத்திடுறேன். சரிண்ணே, நாங்கெல்லாம் கிளம்புறோம். சரி வாங்க சாப்பிட்டு போலாம். வாங்க வாங்க வாங்க.
எந்த இடத்தில் சுகமிக அதிகம் கண்டுபிடிப்பேன் அந்த இடத்தில் அது எங்க அம்மா. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னதான் ஆச்சு? நீங்க அப்ப இது அம்மாவா? நீதான், நீ இங்க இருக்கியா? என்ன பண்ற? நீ வா போலாம். ஐயோ, நீலு நீலு. தம்பி, அக்கா, ஏன் 2-3 நாளா ஆலப்பனை பார்க்கவே முடியல? ஐயோ அது ஒரு பெரிய கதை. நாளைக்கு பண்டிகை வருதுல, அதுக்காக அவன் புது துணி எடுக்க போயிருக்கான். ஆலப்பா டெய்லர் கடையை விட்டு கொஞ்சம் கூட நகரவில்லை. அப்படியா? அது சரி, நாளைக்கு புது ட்ரெஸ் போட்டுட்டு அவர் இங்க வர சொல்றியா? அக்கா, ஏய் புண்ணா, அப்பா, ஐயோ அப்பா, 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 ஆலப்பனை யாரோ அடிக்கிறாங்கப்பா. ஆலப்பனை அடிக்கிறாங்களா? நீங்க என்னமா சொல்ற? சாரிங்க. யாருப்பா நீ? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? தெரியல. நான் தான் மாமா, உங்க தங்கச்சி பையன் லண்டன்ல அது நீயா? ஆமா. டேய் ஆலப்பா, இவன் என்னோட தங்கச்சி பையன்டா. தப்பு பண்ணிட்டேங்க. வாப்பா, வா வா வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வாப்பா. நீயும் லண்டன்ல இருந்து வந்திருக்க. எங்க கிராமம் எப்படி உனக்கு பிடிச்சிருக்கா? ஹலோ ஹலோ. யாருங்க இவரு? என் தங்கச்சி பையம்மா. அப்படியா? இவ்வளவு பெரிய பையன் ஆயிட்டாரு. எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து? கைய கால கழுவிட்டு வா, நாம எல்லாரும் சாப்பிடலாம். வாப்பா. என்ன பாக்குற? தண்ணி எடுத்து வை. சரிங்கப்பா. என்னங்க, பையன் ரொம்ப அழகா இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான். அதுவும் இல்லாம உங்க தங்கச்சி பையன் வேற. கடவுள் புண்ணியத்துல நம்ம சாந்திய கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. அடடா, என் மனசுல இருந்தது நீ அப்படியே சொல்லிட்ட. அப்படியா? சாந்தி ரொம்ப வெக்கப்படுவா. அவளுக்கு நீ மெதுவா எடுத்து சொன்னா அவ உன் பேச்ச கண்டிப்பா கேப்பா. நீ ஒரு வேலை பண்ண, அவகிட்ட சொல்லு, நீ உன் மாமாவை கூட்டிக்கிட்டு நம்ம நிலத்து பக்கத்துல இருக்கிற கோவில், மலை எல்லாத்தையும் சுத்தி காட்ட சொல்லு. அவங்க தனியா 4 இடம் போனாங்கன்னா ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு புடிச்சு போச்சுன்னு வச்சுக்க, உடனே கல்யாணம் தான். என்ன சொல்ற? ஆமாங்க, இருங்க போய் சொல்லிட்டு வர. போ. சாந்தி, என்ன மாமா? அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா இந்த மலைகளுக்கு நடுவுல ஒரு ஜோடி பறவையா யாரு கண்ணுக்கும் தெரியாம நம்ம பறந்து போயிட்டே இருக்கலாம் இல்லையா? அது அடுத்த ஜென்மத்துல தானே. முதல்ல இந்த ஜென்மத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னு கொஞ்சமாவது யோசிக்கணும். அப்பா. சொல்லுமா. அப்பா, என் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுமா. அப்படியா?
தெரிஞ்சிருந்தோம் நீங்க. ஆமாம்மா, அதுக்காக தானே நானும் உங்க அம்மாவும் இந்த முடிவு எடுத்திருக்கோம். இங்க பாரு கண்ணு, நாங்க முட்டாளா இருக்கலாம், ஆனா நீ நினைக்கிற மாதிரி வடிகட்ட முட்டாளுங்க இல்ல. அப்படி இல்லப்பா, என் மாமாவ தெரியுமா, நீயும் உன் மாமாவும் கோயிலுக்கு போனது, மலைக்கு போனது, சந்தோஷமா ஊரை சுத்தினது, இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் உன்னோட மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கலன்னா உன் அப்பாவா இருந்து என்னம்மா பிரயோஜனம்? அப்ப எனக்கும் மாமாக்கும் தெரியுமா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்ல போற, அதானே? ஏமா? நான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ப்பா. அது ஒண்ணு இல்லம்மா, எப்பவுமே யார் கூடயும் ஊர் சுத்தாம இருக்கிறவ உன் மாமன் கூட சந்தோஷமா ஊரை சுத்திட்டு வந்தியம்மா. அப்பா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அம்மா என்கிட்ட பாசமா பேசினதே இல்ல. அவங்க பாசத்தோட மாமாவை கூட்டிட்டு போக சொன்னாங்க. அதனாலதான் நான் மாமா கூட வெளியே போனேன். அவ்வளவுதான்ப்பா. அப்படின்னா உன்னோட மனசுல யாராவது? ஐயோ 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 ஐயோ, புரியுதா? இப்ப புரியுதா? இப்ப நல்லா புரியுதாங்க? பொண்ணுக்கு செல்லம் கொடுக்க கூடாதுன்னு அதுக்கு தான் சொன்னேன். ஏய் எந்திரடி, எந்திரி. யாரடி அவன்? சொல்லு, சொல்லுடி. சாரதா, நீ கொஞ்சம் வாயை போட்டுட்டு சும்மா இருக்கியா? சும்மா இருங்க. என் வாயை மூட சொல்லிதான் இவ இந்த நிலைமையில இருக்கா. அந்த பையன் யாருன்னு சொல்றியாமா? நீ எதுக்கும் பயப்படாதம்மா. அந்த பையன் யாருன்னு சொல்லுமா, சொல்லுமா. ஆலப்பா. ஐயோ கடவுளே, உங்க பொண்ணு நம்ம மான மரியாதை எல்லாத்தையும் வாங்கிட்டா. இவள அப்படியே கொன்னு நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? உன்னை கையெடுத்து கெடுக்கிற, பேசாம இரு. ஆலப்பா, இந்த விஷயத்தை பத்தி உன்கிட்ட ஏதாவது பேசிருக்கானாமா? அப்போ நீ ஏதாவது அவகிட்ட பேசிருக்கியாமா? ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விஷயத்தை பத்தி ஏதாவது பேசிருக்கீங்களா? இல்ல. அவர் பாட்டு கேட்டு கேட்டு எனக்கே தெரியாம மனசு பறி கொடுத்துட்டேன்ப்பா. பைத்தியம் பைத்தியம். நான் என்னவோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவன் பாடின பாட்டு உன் மூளையை நல்லா குழப்பி இருக்கு. போய் நல்லா குளிச்சுட்டு தலையை துவட்டிக்கிட்டு கடவுளே நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு விளக்கேத்துமா போ. அப்பா, எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது ஆலப்பன் கூட தான். இல்லன்னா இல்லன்னா என்னடி பண்ணுவ? சொல்லுடி. செத்து போயிருவியா? உன்ன மாதிரி பொண்ணு உயிரோடவே இருக்க வேண்டாம். செத்து போடி. இங்க பாரு, எங்க ரெண்டு பேர் பேச்சு கேட்டு நடந்துக்க போறியா, இல்ல எங்க ரெண்டு பேரோட சாவையும் பார்க்க போறியா? என்ன பண்ணணும்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்க. சாரதா, கொஞ்சம் அமைதியா இருமா, அமைதியா இரு. சாந்தி, நீ கொஞ்சம் உள்ள போமா, நாம அப்புறமா பேசிக்கலாம். சாந்தி, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னன்னு சொல்லுங்க. சாந்தி, நானு உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பேன், மகாராணி மாதிரி வாழ வைப்பேன்னு சொல்ல போறீங்களா? சேச்சே, உன்னை கல்யாணம் பண்ணாதானே அப்படி பண்ணணும். அப்படின்னா? சாந்தி, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அவ இல்லாம என்னால வாழ முடியாது சாந்தி. நீ நாளைக்கு அந்த மலை பக்கம் வந்தேன்னா டெஃபினட்டா அவ யாரு, என்ன விஷயம்னு கண்டிப்பா உனக்கு புரியும் சாந்தி. சாந்தி, நான் என் வாழ்க்கையில உயிருக்கு உயிரா காதலிச்ச பொண்ணு, அவளை கல்யாணம் பண்ணியே தீருவேன்னு அப்படின்னு நான் நினைக்கிற பொண்ணு வேற யாரும் இல்ல சாந்தி. அது வேற யாரும் இல்ல, அது நீதான் சாந்தி. சாந்தி ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை மட்டும் விட்டுறாத. அவளை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தது யார் தெரியுமா? வேற யாரும் இல்ல, அது என் மனசு. அதெல்லாம் உன் மேல இருக்கிற காதலுக்காக ஒண்ணு இல்ல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் பின்னாடியே வர அந்த சொத்துக்காக தான். எல்லாமே உன் சொத்துக்காக தான். இதை நான் கட்டிட்டா நீ என் பொண்டாட்டி ஆயிடுவ. ஒருவேளை இல்லைன்னா பை சான்ஸ் மிஸ் ஆச்சுன்னா, மகன்ற பாசத்துக்காக உங்க அப்பா பலிகடா ஆயிட்டாருனா நீ ஆலப்பாவை கல்யாணம் பண்ணிப்ப. அப்ப ஏன் கதி?
புறங்கைய நக்கிட்டு போகணுமா? அதுக்காக நான் இப்ப என்ன பண்ண போறேன் தெரியுமா? வேண்டாம். வேண்டாம், சொல்றது கேளு ப்ளீஸ். என்ன விட்டுடு ப்ளீஸ். வேண்டாம். அக்கா என்னாச்சுப்பா? சாந்தி மலை மேல இருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆளப்பாதான் மாமா. எல்லாரும் உன்னைய நினைச்சு பரம பக்தனா இருக்காங்க. பரமேஸ்வரா, நீலகண்டேஸ்வரா, ஸ்ரீகண்டேஸ்வரா, நஞ்சுண்டேஸ்வரா அப்படின்னு சொல்ற பரமேஸ்வரனோட கையை பிடிச்ச ஆதிசக்தி நீ. பரமேஸ்வரனே தந்தை, பார்வதியே தாய் அப்படி நம்புறவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? கெட்டவங்களுக்கு நல்லது பண்றீங்க, உங்க மேல பக்தியா இருக்கிறவங்கள கொல்றீங்க. ஏமா, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க குழந்தை மாதிரி உட்கார்ந்துட்டே இருக்கீங்களே. இல்லம்மா, நீங்க ரொம்ப புத்திசாலி. ஏன்னா பிரச்சனையை எங்க கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறீங்க, பதில கூட எங்க கிட்டயே வாங்கிக்கிறீங்க. இல்ல, அன்னைக்கு நீங்க எதிரிகளை அழிக்கிறதுக்காக சாமுண்டீஸ்வரி அவதாரம் எடுத்தது உண்மை அப்படின்னா இப்போ என் சாந்தியை திருப்பி கொடுங்க, இல்லனா என் உயிரை எடுத்துருங்க. ஆளப்பா, கடவுள்கிட்ட அடம் பிடிச்சா அது நல்லதுக்கு இல்ல. சாந்தி பொழைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும் பூசாரி? என் சாந்தி உயிர் பொழைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இங்க இருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துல சிவனோட ஒரு கோவில் இருக்கு. அங்க போய் நீ குளிச்சிட்டு ஈர துணியோட அங்க இருக்கிற அந்த செடியை பறிச்சுக்கிட்டு வந்து யார்கிட்டையும் பேசாம நம்ம சாந்திக்கு அதை பூசி விட்டன்னா நம்ம கும்பிடுற அந்த கடவுள் கைவிட மாட்டாரு. இதயமே உடைந்ததே, மனம் தடுக்குதே வாழ, வலியினால் விஷம் படர்ந்ததே, என் தேவராதை எங்கே? சாவினால் இனி மனவலி ஒரு ஜீவனே, உயிர் வலி இனி ஆவதென்ன சொல்லு. ஆண்டவா வரம் கேட்கவே ஹரிநாமமே என காத்திட நீ வரம் அருள் சிவனே. உக்கிரம் ஆனதால் துதித்தேனே பெண்ணை மாற்று, நம்பினால் குணம் பெற நீ நித்தியம் வாசந்தானே. ஜீவனை நீ தந்திடு, இப்பெண்ணை நீ காத்திடு, கந்தா நீ இறங்கி வா, பக்தனை நீ காத்திட.
அக்கா சாந்தி அம்மா 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 சாந்தி சாந்தி இங்க பாருங்க, இங்க எனக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா? அதெல்லாம் முடியாது, என்னால. எனக்காக பாடுறீங்களா ஆலப்பா? சாந்தி 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 அக்கா இதயத்தின் துடிப்பு நீய பெண்ணே, என்னை பாரு. என்றும் உன்னை பாட மனசு எங்கும் தாயே. கனவுகளோ அழிவதில்லை, பகலிரவோ சுமைதானே. எந்தன் பாட்டை கேட்டிடு நீயும். இதயத்தின் துடிப்பு நீய பெண்ணே, என்னை பாரு. என்றும் உன்னை பாட மனசு எங்கும் தாயே. இதயத்தின் துடிப்பு நீய பெண்ணே, என்னை பாரு. பாட மனசு எங்கும் தாயே. கனவுகளோ அழிவதில்லை, பகலிரவோ சுமைதானே. எந்தன் பாட்டை கேட்டிடு நீயே. சாந்தி, காதலியா நம்ம எல்லாரையும் விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. தோழியாய் குமாதா ஓடிவா. லட்சுமி, லட்சுமி, லட்சுமி நில்ல. லட்சுமி, லட்சுமி நில்ல. லட்சுமி, லட்சுமி, லட்சுமி. ஆலப்ப உன்னை விட்டு தூரமா போறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? என் தங்கச்சி அவனை உசுருக்கு உசுரா காதலிச்சதுனாலதான். நிஜமா நான் அதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. நான் உன்னை கேக்குறேன், நீ தப்பா நினைக்க மாட்டலாமா? ஆலப்பனோட பாட்டுன்னா என் தங்கச்சிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ ஆலப்பனோட பாட்டை பாடிக்கிட்டே இருப்பா. அந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் ஆலப்பன் எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவான். அதே பாட்டை நீயும் பாடுனா ஆலப்ப உன்னை ஏத்துப்பான்னு நினைக்கிறமா? அந்த பாட்டு எந்தன் ஜீவனாக மனதை அள்ளி தந்தாயே. எந்தன் மனதில் இருக்கும் அழகு தேவதை நீயே.
வரும் முன்னாலே பாடிடு நீயும் அன்பே. ஓ மதிவதனி குலமாதா மனம் போலே ஸ்ரீலக்ஷ்மியின் திருரூபம் நீதானே. மனதார வாழ்த்தும் என்னை பசுதானே இந்த நன்னை. நீ கேளு எனது பாட்டை, இதுதானே எனது வாழ்க்கை. உலகமே நீயே, ஆலயம் நீயே, உன்னை போல யாரும் இல்லை. கோமாதா எந்தன் செல்வம், என் வாழ்வே உன்னை நம்பித்தானே. இங்க பாரு, இன்னும் 10 ஜென்மம் எடுத்தாலும் இந்த பாட்டை பாரு யோகியம் உனக்கு வரவே வராது. இதான் உனக்கு கடைசி. இனிமே இந்த பாட்டை பாடின உயிரோடவே இருக்க மாட்டேன். நீ பெரிய மனசு பண்ணி உன் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட. உன் பொண்ணு என் வீட்டுக்கு வந்ததுனால மகாலட்சுமி மாதிரி. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லப்பா. அது இருக்கட்டும். அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாவது உன் பையன் திருந்தினானா இல்லையா? யோ, இது என்னைய இப்படி கேக்குற? இப்ப அவன் ரொம்பவே மாறிட்டான். முதல்ல மாதிரியே இப்ப எல்லார்கிட்டயும் அவன் ரொம்ப பாசமா பேசிக்கிட்டு இருக்கான். சரி வா, இன்னும் உங்ககிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு. வா போலாம், என் வீட்டுக்கு வா, பொறுமையா பேசலாம். இன்னைக்கு வேணாம், நான் சும்மா பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். உன்னை பார்த்து பேசிட்டேனே, இதுக்கப்புறம் நான் அடிக்கடி இங்க வரதானே போறேன். சரி, நான் போயிட்டு வரேன். நான் பஸ் ஸ்டாப் வரைக்கும் உன்னை விட்டுட்டு வரவா? சரி வா. என் வீடு உன் வீடு மாதிரி, நீ எப்ப வேணா என் வீட்டுக்கு வரலாம். லக்ஷ்மி அக்கா, ஒரு நல்ல புருஷனுக்கு பார்த்ததெல்லாம் இருட்டா தெரியுமாமா. நான் என்னதான் முயற்சி பண்ணாலும் எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடுது. என்ன பண்றதுக்கா? இங்க பாருமா, வலியும் வேதனையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு முழுங்கவும் முடியாம துப்பவும் முடியாம இப்படி தவிக்கிறத விட்டுட்டு இங்க நடக்கிற விஷயத்த உன் மாமா கிட்ட சொல்லிடலாம்ல. அந்த வேலையை நான் எப்பவோ பண்ணலான்னு தான் இருந்தேன். ஆனா என் புருஷன் கல்யாணம் ஆன அன்னைக்கு என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிக்கிட்டா இருக்கா. சத்தியமா? என்னம்மா அது? நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் அப்பா முன்னாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கணும்னு சத்தியம் வாங்கிக்கிட்டாரு. நான் உன் கூட இருக்கணுமா இல்ல நீ விதவ பட்டத்தை ஏத்துக்கிறியான்னு முடிவை உன்கிட்டே விட்டுறேன்னு சொல்லிட்டாரு. நாங்க 2 பேரும் தனித்தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இது என் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா என்ன இந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு போயிடுவாரு. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. என் மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி நான் அவரை இழக்கணுமா இல்ல சன்னியாசி வேஷம் போட்டுக்கிட்டு காலம் முழுக்க இதுதான் என் தலையெழுத்துன்னு சொல்லி இப்படியே வாழ்க்கைய வாழணும். புருஷன் பொண்டாட்டி சண்டை தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் தானே சொல்லுவாங்க. ஆனா எங்க 2 பேரோட சண்டை நான் செத்து போனதுக்கு அப்புறம் தான் முடியும்னு நினைக்கிறேன். ஆளப்பா, வாடா. இங்க சொல்லுங்கப்பா. உனக்கு உன் பொண்டாட்டிக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சாடா? சேச்சே, அப்படிலாம் எதுவும் இல்லையேப்பா. அந்த மாதிரி பொண்டாட்டி கிடைக்க உண்மையில நான் புண்ணியம் பண்ணியிருக்கணும்ப்பா. அதுவும் சரிதான். கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆனதுக்கு அப்புறம் கூட எந்த சுகத்தையும் பார்க்காம தான் வழிய தான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே யார்கிட்டயும் சொல்லாம அமைதியா இருக்கல, அந்த மருமக கிடைச்சிருக்கிறது நீ பண்ண புண்ணியம் தான். நீங்க என்னப்பா சொல்றீங்க? எதுவுமே தெரியாத ஊமைய மாதிரி நீ ஒன்னு நாடகம் போடாதரா. நான் உனக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன்? உன் வாழ்க்கையில நடந்த கெட்ட கனவுகள் எல்லாம் மறந்துட்டு மறுபடியும் நீ புது மனுஷனா வாழணும் அப்படிங்கறதுக்காக தான். ஆனா நீ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க தெரியுமா? இல்லப்பா, அதுவும் இல்ல இதுவும் இல்ல. பேச்ச மாத்த முயற்சி பண்ணாத, வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. நீயா ஆசைப்பட்டு எனக்கு இது வேணும் அப்பான்னு நீ என்கிட்ட எதுவுமே கேட்டதில்லடா. நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிச்சு பாக்குற பக்குவம் கூட உனக்கு இல்லடா ஆளப்பா. நீ பாடின பாட்டுல அவ ரொம்பவே மயங்கி போய் அவளோட மனசை உனக்கு கொடுத்துட்டா. அது கடவுளுக்கே பிடிக்கலன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. கடவுள் அவளை சீக்கிரமாவே கூட்டிட்டு போயிட்டாரு. நீ செத்து போனவளை பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு உன்னோட வாழ்க்கையை இப்படியே நீ தொலைச்சுக்கிட்டு இருந்தான்னா உன் கைய பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன்னோட பொண்டாட்டியோட நிலைமையை நீ கொஞ்சமா நினைச்சு பாத்தியா? அந்த பொண்ணோட நிலைமையில இருந்து நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாடுறா. யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணும்பாங்க. அவளோட ஆசை கனவுகள் எல்லாத்துக்கும் பூட்டை போட்டு இப்படி நீ வச்சிருக்கியே, அது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுமா? பொண்ணோட மனசுங்கிறது ஒரு குழந்தையோட மனசு மாதிரி. ரொம்ப இலகின மனசுடா அது. நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன், அதை என்னைக்கு மனசுல வச்சுக்க. நீ நாளைக்கு ஏதாவது தப்பு தண்டா மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்க, ஆளப்பம் பொண்டாட்டி கெட்டு நாசமா போயிட்டான்னு இந்த ஊர் முழுக்க உன்னை பத்தி தான்டா தப்பா பேசுவாங்க. ஏன் மருமக நாசமா போயிட்டான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இங்க பாருப்பா, இருக்கிற வாழ்க்கையை சொர்க்கமாக்குறதோ இல்ல நரகமாக்குறதோ அது உன் கையில தான்டா இருக்கு. என்ன பண்ணணுங்கிறத நீயே முடிவு பண்ணிக்க. நான் வரேன்.
நீ செத்து போனவளை பத்தி மட்டுமே யோசிச்சுக்கிட்டு உன்னோட வாழ்க்கையை இப்படியே நீ தொலைச்சுக்கிட்டு இருந்தான்னா உன் கைய பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன்னோட பொண்டாட்டியோட நிலைமையை நீ கொஞ்சமா நினைச்சு பாத்தியா? அந்த பொண்ணோட நிலைமையில இருந்து நீ கொஞ்சமாவது யோசிச்சு பாடுறா. அழப்பா அழப்பா, ஏன் இப்படி இருக்க? பொறப்புன்னு ஒண்ணு இருக்கும்போது இறப்புன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். ஆனா யாருக்கு எப்போ சாவு வரும்னு யாருக்கும் தெரியாது. இந்த சாவுன்றது என்னன்னு உனக்கு தெரியுமா? அந்த பிரம்மன் நம்மளோட உடலை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சு மனுஷன்ற உயிரை எடுக்கிறாரு. ஆத்மாவும் உடலும் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் உயிர் இருக்கும். அந்த 2 பேருக்கும் சண்டை வரும்போது மரணம் நம்ம கிட்ட வந்து 2ஐயும் பிரிச்சிடும். அப்போ உடம்ப விட்டு அந்த ஆத்மா வேற ஒரு உடம்ப தேடி போகுது. அதான் சாவு. அவங்களோட பிரச்சனைகளுக்கு நம்ம ஏன் சண்டை போடணும்? உன் பொண்டாட்டி உடம்புக்குள்ள இருக்கிறது யார் ஆத்மான்னு தெரியுமா? என்னோடது. போ, இம்மேல வச்சிருந்த பாசத்தெல்லாம் அவகிட்ட காட்டு. அவ சந்தோஷமா இருந்தா என் ஆத்மாக்கு அதான் சாந்தி. என் ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கணும்னா நீ நிறையவே மாறணும். நீ மாறணும் அப்படின்னா உன் பொண்டாட்டிய காதலிக்கணும். ஏண்டா டேய், தானம் பண்ணவங்க, வாழ்க்கைக்காக சத்தியத்தோட போராடி உயிரை விட்டவங்க எல்லாம் மகாத்மா ஆனாங்கன்னா அப்புறம் மகாத்மா காந்திக்கு மதிப்பு எப்படி இருக்கும்? உனக்கு புரியுதா? உனக்கு புரியாது. எத்தனை நாளா? ஓ சாரி 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 சாரி. எத்தனை மாசமா? ஐயோ, எத்தனை வருஷமா நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்னன்னு? அண்ணா, அப்பா, உங்க ஊர் பக்கத்துல ஒரு பெரிய சிமெண்ட் ஃபேக்டரி கட்டணும். அதுக்காக உன் நிலத்துக்கு பக்கத்துல இருக்கிற நிலங்கள்லாம் நான் வாங்கிட்டேன். அந்த நிலத்துக்கு மத்தியில இருக்கிற நிலத்தை நீ கொடுத்துட்டீன்னா இவங்க எல்லாருக்கும் கொடுத்ததை விட உனக்கு அதிகமா பணம் தரேன்னு கால்ல விழாத குறையா உங்ககிட்ட கெஞ்சினேன். கேட்டனா இல்லையா?
அதுக்கு நீ என்ன சொன்ன? என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறமா தரேன் அப்படின்னு சொன்ன. எப்ப பார்த்தாலும் உன்னை பார்க்கும் போதெல்லாம் அப்ப தரேன், இப்ப தரேன், அப்ப தரேன், இப்ப தரேன் அப்படின்னு கதை சொல்லிக்கிட்டே இருக்கியா? வலிக்குதா? எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் உனக்கு தெரியாது. நீ நிலத்தை கொடுக்கறதா சொன்னதுனால என்கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையும், கோடிக்கணக்கான பணத்தெல்லாம் தண்ணி மாதிரி கொட்டி அரைச்சு செலவு பண்ணிட்டேன்டா. அதுக்கு நீ என்ன பண்ண? அனாதாசிரமம் கெட்டதுக்கு கவர்மெண்ட் எழுதி கொடுத்துட்டேன். அதே வேலையை எனக்கு பண்ணிருந்தா நான் என்ன காசு கொடுக்காம போயிருப்பேனா? அப்படியே காசை மாதிரி கொட்டி இருப்பல்ல. உன்னோட அந்த காசு யாருக்கிட்ட வேணும்? இங்க சுத்தி இருக்கிற கிராமத்து மக்களோட ஆரோக்கியம் தானே எனக்கு முக்கியம். சிமெண்ட் ஃபேக்டரி கட்டுறதுனால சாப்பிடறதுக்கு வழி இல்லாத ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை கிடைக்கும் தெரியுமா? 1000 பேருக்கு வேலை கிடைக்குங்கிறது உண்மைதான். ஆனா அதுல இருந்து வர புகையால இங்க சுத்தி இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆஸ்மாங்கிற நோய் வந்து லட்சக்கணக்கான மக்கள் செத்து போவாங்க. ஆஸ்மா வந்து செத்து போறதுக்கு பதிலா இந்த மாதிரி சாகிறது எவ்வளவு மேல்ரா. நீ சொல்றது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நீ எல்லாத்தையும் அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்ட. இதுக்கப்புறமும் நீ உயிரோட இருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கிய? எனக்கு உன்னை பார்க்கும் போதெல்லாம் கொல்லணும்னு தோணுது. உன்னை கொண்டுட்டா ஒரே தடவை ஒரே அடியா போய் சேர்ந்துருவியே. நீ அப்படி சாகக்கூடாது. வலியோட சித்திரவதையை அனுபவிச்சு சாகணும். அதுக்காகத்தான் ரொம்ப அழகா இருக்கிற உன்னோட பொண்ண உன் கண்ணு முன்னாடியே என்ன பண்ண போற பாரு. விடுறா விடுறான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா சென்டிமெண்ட் கிரியேட் ஆயிருமா? வேண்டாம் வேண்டாம், தயவு செஞ்சு வேண்டாம். அந்த மாதிரி நீ சத்தம் போட்டு கத்தணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். ஏய்
இத பாருமா, நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்றேன். 9 மாசம் 9 நாள்ல ஒரு அழகான பேர குழந்தைய சொல்லி எனக்கு பெத்து கொடுத்துடணும். ஆமா, நான் சொல்லிட்டேன். இதெல்லாம் உன்னோட பொறுப்பு. இல்லன்னா நான் சும்மா விட மாட்டேன். சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி நீ ஏன்டா இங்க நின்னுட்டு இருக்க? வாடா, போடா. இருடா.